அத்தை, சாமி என்ன கந்தசாமி விக்ரம் அத்தை? பேப்பர்ல எழுதி மரத்துல கட்டணும்னு பணம் கொடுக்கறதுக்கு? ஐயோ அடியே, விக்ரம் கந்தசாமி இல்லடி, இந்த பண்டு கந்தசாமி. நான் கொடுப்பேன் என் பிள்ளைக்கு. மாதவா, உனக்கு 15 லட்சம் ரூபா போதுமா? 15 லட்சமா இருக்கான்னு தெரியல, இதுல போதுமான்னு வேற கேக்குற. டேய் மாதவா, உன்னதாண்டா போதுமான்னு கேக்குறேன். போதும். நீ உனக்கு இன்னும் ஜாஸ்தியா வேணா கூட கேளுடா, தயங்காத, அம்மா தரேன்டா. அப்புறம் திடீர்னு பணம் வந்த உடனே எல்லாரும் இந்த அடையார் நீலாங்கற அங்கதானே போய் வீடு வாங்குவாங்க. நாம அங்கெல்லாம் வாங்க வேண்டாம், எங்கேயாவது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்படி ஏதாவது ஒரு ஐலாண்ட்ல போய் வீடு வாங்குவோம். ஐலாண்டா? வாங்கலாம் வாங்கலாம். அமெரிக்கா ஆஸ்திரேலியால வீடா? கோசல்ல சொல்றது உண்மைதான் போல் இருக்கு. அம்மாவுக்கு எதுவும் ஆகி போச்சு. மாதவா, என்ன மாதவா சொல்ற? வாங்கலாம்ல? வாங்கலாம். ஆப்கானிஸ்தான்ல கூட வாங்கலாம். உனக்கு பிடிக்குதுன்னா எங்க வேணாலும் வாங்கலாம்டா. நீ என்ன பண்ற, ஒரு நல்ல புரோக்கரா பார்த்து அங்க ஏதாவது வீடு விலைக்கு வருதான்னு விசாரிக்க சொல்லு. சரி சொல்றேன். ஐயோ, அமெரிக்காக்காரன் போன் பண்றானே. மாதவா, நீ சாப்பிட்டுட்டே இரு, மம்மி இப்ப வந்துடுறேன். ஐயோ, போகும்போது எங்க போறேன்னு கேட்காதடா, நான் இப்ப வந்துடுறேன். அவனை கவனிச்சுக்கடி. வந்துடுறேன். என்னங்க, நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் கௌசல்யா. அம்மாவுக்கு ஏன் திடீர்னு இப்படியாச்சு? என்ன கேட்டா? மண்டையில அடிபட்டுச்சா, எங்கேயாவது இப்படி இப்ப முட்டிச்சான்னு தெரியல. நேத்துல இருந்து நான் எவ்வளவு பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. என்னங்க, நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, அவங்க என்ன பண்றாங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். சொல்லுங்க சார். ஆமா சார், என் பேரு பண்டரிபாய் தான் சார். என்னது, வயசு 50? சார் சிச்சி, என்ன சார் நீங்க ரொம்ப ஜாஸ்தியா சொல்றீங்க. 49 முடிஞ்சு வெறும் 11 மாசம் தான் சார் ஆகுது. நீங்க வேணா ரவுண்டா ஒரு 48 போட்டுக்கங்களேன். ஓகே சார். அட்ரஸா நம்பர் 17, வேலன் நகர், மடிப்பாக்கம், சென்னை. ஐயோ, இமெயில் ஐடிலாம் எதுவும் இல்ல சார், வெறும் போன் நம்பர் தான் சார். இவங்க கிட்ட எவன் மெயில் ஐடிலாம் கேக்குறது? ஏதோ ராங் நம்பர்ல உளறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார்? 1 வீக்ல வந்துருமா? எவ்வளவு அமௌண்ட் சார்? அவ்வளவு பணமா? ஓகே சார், ஓகே சார், இது என் கைக்கு வந்தது நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் சார். ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ, பணம், துட்டு, மணி மணி, காசு, பணம், துட்டு, மணி மணி, காசு. பாத்தீங்களாங்க, பணம் ரொம்ப முத்தின ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். உடனே ஹாஸ்பிடல் சேர்த்துடணும். டேய், என்னடா அது? ஜூல இருக்கிற சிங்கத்தை வேடிக்கை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? ஜூல சிங்கம் மட்டும் தான் இருக்குமா? குரங்கு கூட இருக்கும். அடேங்க, யார பார்த்து குரங்குங்கற? கல்ல எடுத்து உன் மண்டையிலே போட்டுருவேன். போடிங்கிறது. டேய், நீ என்ன அவளோட சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போடாங்கிறது. ஐயே, நம்ம ஸ்டேட்டஸ் தெரியாம வேடிக்கை பாக்குறாங்க. ஏய் கமான், இன்னும் 1 வீக் தான். அதுக்கப்புறம் இந்த பண்டுவை பார்த்து வாய ஆன்னு பொழப்பீங்க பாரு. யார் சார் நீங்க? நீங்க தான் பண்டரிபாயா? இல்லங்க, நான் உங்க மருமக. அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்களேன். எதுக்கு சார்? எங்க அத்தை என்ன புதுசா பெட்டி வியாபாரம் பண்றாங்களா? மேடம், அவங்களுக்கு அமெரிக்கா கம்பெனில இருந்து பிரைஸ் விழுந்திருக்கு. பிரைஸ் விழுந்திருக்கா? ஐயோ, எவ்வளவு சார், எவ்வளவு சார்? ஆமாங்க, அமெரிக்காவுல ERV மோட்டார்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதோட சென்னை பிரான்ச்ல இருந்து வரும். பண்டரிபாய்க்கு $15 மில்லியன் பிரைஸா விழுந்திருக்கு. $15 மில்லியன்? ஐயோ. ஆமாங்க, இந்திய மதிப்புக்கு 75 கோடி ரூபாய். 75 கோடி ரூபாய். 75 கோடி ரூபாவா?
விழுடி விழு, நல்ல விழுடி. இனிமே நீ இப்படி அடிக்கு ஒரு தரம் மயக்கப்பட்டு தான் விழணும். யார் இப்படி பைத்திய மாதிரி சிரிக்கிறது? அட, இது அத்தை வயசு மாதிரி இருக்கே. ஐயோ, என்ன அத்தை இப்படி எல்லாம் பண்றாங்க? பைத்தியம்னா முடிச்சிட்டு இருக்கும்போது சிரிக்கணும், தூங்கிட்டு இருக்கும்போது சிரிக்கிறாங்க. வியாதி ஒரு வேலை முத்தி போச்சா? பைத்தியம்னா துணியை கிழிச்சுக்கும், கல் எடுத்து அடிச்சுக்கும். அத்தையை பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. இவங்களுக்கு வேற என்னவா இருக்கும்? ஓ, ஒருவேளை யாராவது பில்லி சோனியம் வச்சிருப்பாங்களோ? அப்படியே வைக்கிறதாலும் நாம தானே வைக்கணும். ஆனா நாம அந்த வேலையை செய்யலையே. அப்ப வேற யார் செஞ்சிருப்பா? எதுக்கும் அத்தைக்கிட்டே கேட்டுருமா? அத்தை, அத்தை, அத்தை. இவ்வளவு நேரம் நம்ம கண்டதெல்லாம் கனவா? இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியும் பலிக்கத்தானே போகுது. அத்தை, உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு கூட ஆகலையாடி. ஆகலையா? போய் சொல்லாதீங்க அத்தை. உங்க நடவடிக்கையே கொஞ்சம் கூட சரியில்லை. தானா பேசுறீங்க, தூக்கத்துல சிரிக்கிறீங்க. என்னன்னு என்கிட்டயாவது சொல்லுங்க அத்தை. அதெல்லாம் உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? இல்ல, உங்களால தினம் தினம் பயந்து சாக்குறது நான் தானே. உங்க பிரச்சனை என்னன்னு என்கிட்ட இன்னைக்கு நீங்க சொல்லி ஆகணும். அப்பதானே நான் வைத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும். ஒரு புண்ணாக்கும் வேணாம், புரியுதா? நீ தூங்குற வேலையை பாரு. ஏய், ஒரு வாரம் கழிச்சு தானா உனக்கே புரியும். ஒரு வாரமா? ஆமாடி. ஐயோ ஐயோ, அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நினைச்சா என் காலும் உடம்பு தரையில நிக்க மாட்டேங்குதே. ஐயோ, மறுபடியுமா? ஐயோ, சந்தேகமே இல்ல, அத்திக்கு புத்தி போச்சு. உடனே நாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். பூட்டி இருக்கு. பண்டு, ஜாக்கிரதை. இது அநியாயம், அக்கிரமம், மிகப்பெரிய அத்துமீறல். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சார் சார், உங்களுக்கு என்னாச்சு? உங்க மனநிலை ஏதாவது பிரச்சனையா? கேட் முன்னாடி தனியா இருந்து பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, பூட்டி இருக்கு. இது அவங்க வீட்டு கேட்டு, பூட்டி இருக்கு. இது என்ன சார் அநியாயம்? லூசு லூசு மாமி, இந்த போர்டை பாருங்க. பண்டு, ஜாக்கிரதை. இது ரொம்ப அநியாயமா இருக்கு. இதத்தான் நான் அப்பவே சொன்னேன். ஆனாலும் பண்டுக்கு இவ்வளவு தற்பெருமை ஆகாது. அவளை பத்தி அவளை இப்படி போர்டு எழுதி வச்சிருக்கா. பைத்தியக்கார மாமி, இது பண்டு எழுதல, கௌசல்யா எழுதியிருக்கா. கௌசல்யாவா? ஆமா, தன் மாமியார பழி வாங்கறதுக்காகவே இப்படி எழுதி வச்சிருக்கா. இந்த வீட்டு வாசல்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு எழுதி வைப்பாங்க பாரு, அதே மாதிரி இந்த வீட்டு வாசல்ல பண்டு ஜாக்கிரதைன்னு எழுதி வச்சிருக்கா. இது மனித உரிமை அத்துமீறல். இதை நான் சும்மா விட மாட்டேன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்கும் போய் போராடுவேன். யோ பெருசே, நான் ஏன் வீட்டு வாசல்ல நின்னு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்கும் போராடுவேன். ஆமா கௌசல்யா, இந்த போர்டை எழுதி வச்சது நீதானே? ஆமா மாமி, நான் சொன்னது கரெக்டா? என்ன கௌசல்யா இது? நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு எழுதி வைப்பாங்க, நீ என்ன பண்டு ஜாக்கிரதைன்னு எழுதி வச்சிருக்க? உன் மாமியார் இப்படிதான் அசிங்கப்படுத்துறா? ஐயோ மாமி, நான் ஒன்னும் உங்களை அசிங்கப்படுத்தல, மத்தவங்கள உஷார்படுத்துறேன். உஷார்படுத்துறியா? ஆமா, என் அத்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு மாமி. என்ன ஆயிடுச்சு? என் அத்தை பைத்தியமா ஆயிட்டாங்க. ஏற்கனவே லைட்டா அப்படித்தானே இருந்தாங்க, இப்ப ஹெவி ஆயிட்டாங்க சார். தானா பேசுறாங்க, தானா சிரிக்கிறாங்க, செல்போனை பார்த்து டனனக்கா ஆடுறாங்க. அவங்களாவே இல்ல. சரி, அதுக்கும் இந்த போர்டு வச்சதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, நீ என் அத்தைக்கு மேல லூசா இருக்கிய மாமி. அவங்க நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு, பைத்தியம் முத்திக்கிட்டே இருக்கு. இந்த நிலைமையில யாராவது உள்ள வந்து என் அத்தையால அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா, அதான் முன்னெச்சரிக்கையா இந்த போர்டு மாட்டி வச்சிருக்கேன். கௌசல்யா, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? சத்தியமா நிஜம் சார். சார்,
எப்பவும் திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி உள்ள வருவீங்கல்ல, அந்த மாதிரிலாம் இனிமே வராதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்ல. சாரி, நாங்க பொறுப்பு இல்ல. கௌசல்யா, இந்த போர்டை எத்தனை பேர் தான் படிப்பாங்க? அதனால நானே எல்லாரும் வீட்டுக்கு போய் பண்டுவுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு போய் சொல்லிட்டு வந்துருவா. மாமி, உன் ஆர்வத்துக்கு லைட்டா அணை போடு. 90% தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. முழுசா 100% பைத்தியம் ஆயிடுவாங்க கன்ஃபார்ம் ஆட்டோம். நீ 100% கன்ஃபார்ம் பண்ணிடுவியே. அதுக்கு தானே நான் வெயிட்டிங். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மாமி, வழக்கம் போல ஓசி கேட்டு பேனு உள்ள வந்துடாத. அப்புறம் உசுறு ஊசி. ஐயோ, இனிமே நீயே கூப்பிட்டாலும் நான் வரவே மாட்டேன்டி. நான் இப்பவே போறேன். குலோத்துங்க சார், நீங்க. நான் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கேன். அது கௌசல்யா உள்ளதான் பண்டு இருப்பா, அவள்கிட்ட ஓசி கேட்க கூடாது, பயம். இங்க வெளியே தானே, நீ தானே ரேவன் வருங்க அடுத்துக்கிறேன். ஐயோ, போயிட்டேன். கொய்யால ஓசில கிடைச்சா எதையும் விட்டு வைக்காது. குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? மனசு மயங்குது, உள்ளம் இனிக்குது. ஐய, என்ன இது? சரியாவே வெட்ட மாட்டேங்குது. அத்த மாதிரி இந்த கத்தியும் மொக்கை அடிச்சா என்ன பண்றது? காய்கறி இப்ப நறுக்கி ஆகணுமே. மறுபடியும் இதுலயே ட்ரை பண்ணலாம். அம்மா, ஐய, இந்த கத்தியை வச்சு காய்கறி நறுக்குனா நாளைக்கு தான் சமைக்க முடியும். வேற ஏதாவது பண்ணணுமே. ஐயோ, என்ன கத்தியோட நிக்கிறாங்க. லுக்கு வேற ரொம்ப டெரரா இருக்கு. ஐயோ, கொலைகாரனாவது கரெக்டா குத்துவான், பைத்தியம் கண்ணா பின்னாடி குத்துமே. ஐயோ ஐயோ, நாம அகோரமா சாக போறோமா? எதுக்கு அந்த கத்தியோட இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அத்தை, தப்பா எந்த முடிவு எடுத்துறாதீங்க அத்தை. நான் உங்க மருமக அத்தை. அத்தை, அத்தை, மை நேம் இஸ் கௌசல்யா. அத்தை, அத்தை, டிடெக்டிவ் ஏஜென்ட் மணிப்பாக்கம் மாதவனோட ஒரே பொண்டாட்டி அத்தை. அத்தை, என்னடி பயந்துட்டியா? சும்மா ஒரு தமாஷ் பண்ண. கத்தியோட வந்து பயப்படுத்த சும்மா தமாஷா? இப்ப எதுக்கு இது தமாஷ்லாம்? ஜஸ்ட் டைம் பாஸ். பயத்துல என் உயிரே கொஞ்ச நேரத்துல பாஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு டைம் பாஸா? இனிமே இந்த மாதிரி விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஏற்கனவே உங்க நிலைமை வேற சரியில்லை. என்னது? இல்ல, ஏற்கனவே என் நிலைமை கொஞ்சம் சரியில்லை. இந்த விளையாட்டுல வேணாம்னு சொன்னேன். சரிடி சரிடி, எதுக்குடி இப்ப வீணா டென்ஷன் ஆகுற? அடியே, எனக்கு ஒரு கணக்கு தெரியணும். என்ன கணக்கு? மேக்ஸ் கணக்கா, இங்கிலீஷ் கணக்கா? ஐயோ ஏண்டி, மேக்ஸ்னாலே கணக்கு தானடி, அதுல என்ன இங்கிலீஷ் கணக்கு? ஏன் இப்படி வளர்ற? லைட்டா பயந்தாத்த. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கணக்கு தெரியணும்? நம்ம ஊருக்கு $1 எவ்வளவுடி? நான் ஸ்கூல்ல படிக்கும் போது ₹1 ₹2 வித்தாங்க. ஆனா இப்ப எப்படி ₹5 இருக்கும்? நீ எந்த டாலர் சொல்ற? சாமி டாலர். ரவுண்டா இருக்குமே, சம்டைம்ஸ் ஆட்டில் கூட போட்டுப்பாங்க. முட்டாச்சிருக்கி, அது இல்லடி, நான் கேட்டது அமெரிக்கன் டாலர். $1க்கு நம்ம ரூபாயோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? 1 லட்சம் ரூபாயை 10 ரூபாவா கொடுத்தாலே எனக்கு என்ன தெரியாது. என்கிட்ட வந்து டாலரோட மதிப்பு என்னன்னு கேக்குறீங்க? அடியே, மத்த விஷயம் நல்ல வாய்க்கிழிய பேசிட்டு இருக்கேன்ல, சொல்லு சொல்லு, டாலரோட மதிப்பு நம்ம ரூபாய்க்கு எவ்வளவு? அன்னைக்கு நியூஸ்ல பார்த்தாத்த, $1க்கு நம்ம ரூபாயோட மதிப்பு 61 ரூபாயா. அப்படின்னா $100க்கு எவ்வளவுடி? இருங்க இருங்க, இப்ப எதுக்கு நீங்க டாலர் கணக்குல கேக்குறீங்க? சொல்லுடி, தோராயமா $15 மில்லியன் எவ்வளவு வரும்? அதெல்லாம் கோடிக்கணக்குல வரும். கோடிக்கணக்கா? நினைச்சேன் அப்பவே நினைச்சேன்.
15 மில்லியன் டாலர் கோடி கணக்குல தான் வரும்னு. ஐயோ ஐயோ ஐயோ, கோடி கணக்குல வரப்போகுது. ஐயோ, பண்டு, தமிழ்நாட்டுல நீதான் நம்பர் 1. அதிர்ஷ்டம் பண்டு உன்னை தேடி வருது. அத்தை ஏதாவது அமெரிக்கார மண்டையிலே டங்கு நடிச்சிட்டானா? டாலர் டாலர்னு புலம்பிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. அத்தை அந்த கத்தியை கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. நேத்து அத்தைக்கு துணையா படுக்க சொன்னாருன்னு படுத்தேன். அவங்க சிரிச்ச சிரிப்பை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நான் இனிமே அங்க போக மாட்டேப்பா. அப்படி சிரிச்சாங்களே, அத்தைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்களால மத்தவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சா அது நியாயம். ஆனா அவங்களே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்களே. தானா பேசுறாங்க, தானா சிரிக்கிறாங்க, போன் வந்தா டான்ஸ் ஆடுறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு நட்டு கழண்டு போச்சா இல்ல நடிக்கிறாங்களா? ஏன் எதுக்கு அமெரிக்க டாலர் மதிப்பெல்லாம் கேக்குறாங்க? ஐயோ, ஏன் இப்படிலாம் நடக்குது? ஏன் நடக்குது? ஐயோ, அவங்கள நினைச்சு நினைச்சு நான் இங்க பைத்தியம் ஆயிடும் போல இருக்கே. எனக்கு வர கௌசல்யா, அப்பா என்னங்க என்னங்க என்ன பண்ற? இப்படி 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 என்னது? அது தூங்குறேன். தூங்குறியா? எப்படி நடந்துட்டே தூங்குறியா? அது 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 வந்து எது 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 இது பாரு, தூக்கத்துல நடக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன நடந்துகிட்டே தூங்குற? இது புது வியாதியா? ஐயோ, அதெல்லாம் இல்லங்க. தூக்கம் வரல, அதான் சும்மா அப்படி நடந்துகிட்டே இருக்கேன். நடக்கிறது சரி, அதுன்னு கையை ஆடி பேசிட்டு இருக்க. இப்படி 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 இல்லையே, நான் அப்படி பேசலையே. இப்படிதான் 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 நான் பார்த்தேன் கௌசல்யா, நான் பார்த்தேன். இது பாரு, எங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, தானா பேசுறாங்க சிரிக்கிறாங்கன்னு சொன்னேன். ஆனா எல்லா அறிகுறியும் உங்ககிட்டயும் இருக்க. அப்போ என்ன பைத்தியம் சொல்றீங்களா? சொல்லல, அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா கௌசல்யா, அப்படிதான் இருக்கு. பைத்தியம் என்ன சொல்லுவாங்க அப்போ? என்ன 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 அப்படிலாம் மறைக்காத. பயமா இருக்கு, பயமா இருக்கு. பாருங்க, இப்படி பைத்தியம் சொன்னீங்க, அப்புறம் கையில கிடக்கிறதெல்லாம் தூக்கி உங்க மண்டையை நான் பிளந்துருவேன். கரெக்ட். லைட்டா டவுட் இருந்தது, இப்போ கன்ஃபார்ம். ஏன் கௌசல்யா உனக்கு இப்படி ஒரு நிலைமை? ஐயோ, பாருங்க, இப்படி சொல்லி சொல்லி உண்மையிலேயே மென்டல் ஆக்கிடாதீங்க. ஆக்கல ஆயிட்ட. அப்புறம் என்ன, பேசாம படு தூங்கு. பாதி நேரத்துல பேய் மேல நடக்க வேண்டியது, அப்படி பேச வேண்டியது என்ன இதெல்லாம்? படு. இந்தா இத வச்சு படு. எனக்கு படுக்க தெரியும், நீங்க படுங்க. ஐயோ, சுத்தி பைத்தியங்களா இருக்கு வாழ்க்கையில. ஐயோ ஐயோ, லைட்டை ஆன் பண்ணாலும் தூக்கம் வரல, ஆஃப் பண்ணாலும் தூக்கம் வரல, கண்ணை மூடினாலும் தூக்கம் வரல, கண்ணை திறந்தாலும் தூக்கம் வரல. மொத்தத்துல தூக்கங்கிறதே வரமாட்டேங்குதே. அந்த கோடிக்கணக்கான டாலர் பணத்தை கண்ணால பார்த்தாதான் தூக்கமே வரும் போல இருக்கு. அதை நான் எப்ப பார்க்கறது, எப்ப நான் தூங்குறது? மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க, நம்ம மனக்குரங்கு தூங்க விடாம டார்ச்சர் பண்ணுதே. ஐயோ ஐயா, பணம் வருதுன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். பணத்தை எப்படா நீ அனுப்புவ? சீக்கிரம் அனுப்புடா, நான் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தை செல்லுக்கு அடிக்கடி ஒரு மர்ம கால் வருது. யார் பண்றாங்க, என்ன பேசிக்கிறாங்க, எதுவும் தெரியவே இல்லையே. இத உடனே நம்ம கண்டுபிடிக்கணுமே. எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள், அத்தை செல்போனை சுட்டுட வேண்டியதுதான். பாதுகாப்பா கதவை பூட்டிட்டு தூங்குறீங்களா? இருங்க வரேன். நல்ல தண்ணில அறி மல்லாக்கப்படுத்த மாதிரி படுத்து தூங்குது.
சார் சொல்லுங்க சார்.